திருச்சிற்றம்பலம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். இதை நான் சொல்லவில்லை, நிறைய அடியார்கள் இதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆங்கில நாட்டைச் சேர்ந்த ஜியு போப் என்ற ஒருவர் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார். ஆனால் அவர் தமிழை கற்றுக்கொண்டு தான் தன்னுடைய மதத்தை பரப்ப வேண்டும். அதற்காக அவர் நிறைய நூல்களை கற்றார். அப்படி கற்ற நூல்களிலே அவருக்கு மிகவும் அவருடைய மனதை தொட்ட நூல் திருவாசகம். இந்த திருவாசகத்திலே திளைத்திருந்த அவர் மீண்டும் லண்டனுக்கு சென்றார். லண்டனிலே ஆக்ஸ்போர்டிலே தங்கியிருந்த போது இந்த திருவாசகத்தைக்கு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். இதை கண்ட அந்த மதத்தவர்கள், நாம் நம்முடைய மதத்தை பரப்புவதற்காக தமிழ்நாட்டிற்கு அனுப்பினோம், ஆனால் இவர் அங்கிருக்கின்ற தமிழை கற்றுக்கொண்டு இங்கே வந்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விட்டார் என்று அவர் மீது வழக்கு தொடர்ந்தார்கள். அப்பொழுது வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன செய்யாருன்னா, இந்த விசாரணையை இன்றொரு நாள் தள்ளி வைக்கின்றேன், ஆனால் அவர் மொழிபெயர்த்த அந்த நூலை என்னிடம் கொடுங்கள், நான் படித்து பார்க்கிறேன் என்று வாங்கி கொண்டார். அந்த நீதிபதி படித்து விட்டார். விசாரணை நாள் முடிந்து தீர்ப்பு வருகிறது. நீதிபதி கூறுகின்றார், என் கையிலே அவர் கொடுத்த நூல் திருவாசகத்தினுடைய ஆங்கில மொழி நூல். இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலை படித்து நானே இந்த திருவாசகத்திற்கு உருகிவிட்டேன். ஆனால் இதன் மூல நூலாகிய தமிழில் இருக்கக்கூடிய திருவாசகத்தை படித்து அந்த ஜியு போப் அவர்கள் திளைத்திருக்கின்றார். இன்னும் அவர் அந்த சைவத்திற்கு மாறாமல் இருக்கின்றார் பார், அதற்கே அவரை நாம் பாராட்ட வேண்டும். ஆகையால் இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்கிறேன் என்று நீதிபதி தீர்ப்பு கூறினார். அப்படிப்பட்ட திருவாசகம் ஜியு போப்பால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். அந்த திருவாசகம் இப்பொழுது வருகின்ற ஜூலை 25 சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நடராஜ பெருமான் எழுத மாணிக்கவாசகர் சொல்ல நடைபெற இருக்கின்ற அந்த திருவாசக விழா தில்லை திருப்பெருந்துறையாகிய சிதம்பரம் வேங்கான் திருவுடைய மாணிக்கவாசகர் பர்ணசாலையில் நடைபெற இருக்கின்றது. நீங்களும் வாருங்கள், அனைவரும் சேர்ந்து அந்த திருவாசக தேனை பருகி அந்த திருவாசகத்தில் திளைத்து நிற்போம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.